அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் இருக்க யூனிட் 6 உடைய வேர் டு ஸ்டடி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் 1ல் வந்து 40 கேள்வி கேட்குறாங்க, குரூப் 2ல் 20 கேள்வியும், குரூப் 4ல் 20 கேள்வியும் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடி நம்ம பார்க்குறோம். முதல்ல வந்து தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இது வந்து பார்த்திங்கன்னா கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்ற 8th புக்கில் இருக்குது. தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடு 9th புக்கில் சோஷியல் இருக்குது. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் 11th புக் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. சரிங்களா? அதை தவிர தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தொடர்பான கூடுதல் தகவல் அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் வந்து நீங்கள் தனியாக படிச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்தது சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பில் இலக்கிய தகவல்கள், அதாவது தமிழ் புக்கில் கவர் பண்ணியும் படிக்கணும், ப்ளஸ் ஹிஸ்ட்ரி புக்கு கவர் பண்ணியும் இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? திருக்குறள் பொறுத்தவரையும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள திருக்குறள் தொடர்பான தகவல்கள் இதில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற தனித்தன்மை இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமத்துவம், மனிதநேயம் முதலானவை. ஸோ இந்த டாபிக் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிக்கணும். அதுக்கடுத்து சமூக அரசியலில் பொருளாதார நிகழ்வுகள், திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து திருக்குறள் விஷயங்களை படிச்சிக்கணும். திருக்குறள் பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோ நான் கொடுக்குறேன். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் 10ஆம் வகுப்பில் இருக்குது. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்கு 10ஆம் வகுப்பில் இருக்குது. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இதுவும் 10ஆம் வகுப்புக்குள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 10th புக்கு 3 லெசன் வந்து படிச்சுட்டா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்கு வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், மக்கள் புரட்சி 8ஆம் வகுப்பு, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் 10ஆம் வகுப்பு, ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் 11ஆம் வகுப்பு. ஸோ இந்த லெசனை பார்த்தாலே இந்த சிலபஸ் வந்து கவர் ஆகிடும். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் பற்றி தமிழ் புக்கில் 6th தமிழில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்கள் பற்றி வந்து 7ஆம் வகுப்பு தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 லெசன் பார்க்கும்போது பெண்கள் பற்றின போராட்ட பங்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள், நவீனத்தை நோக்கி அப்படின்னா 11th புக்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்தோன்னா தமிழக தகவல்கள் மட்டும் அதில் படித்தா போதுமானது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நான் 10th புக்கில் வந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சரிங்களா? ஸோ இந்த லெசனும் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் 10ஆம் வகுப்பு வரலாறுல இந்த லெசனை படித்தா போதும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து யூனிட் 6க்கான வேர் டு ஸ்டடி மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து லாஸ்ட்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 8ஆக இருந்துச்சு, அது வந்து இப்போ நம்ம யூனிட் 6ஆக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க லெசனை வந்து ஓவரால் நீங்கள் கவர் பண்ணாலே மேக்ஸிமம் நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு நீங்கள் படிச்சிக்கணும். அது வந்து கண்டிப்பாக தொழில் இலக்கியத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் படிச்சிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.